வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 2 கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்பா. அண்ட் ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒன்று பரபரப்பாக போகக்கூடியது, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்லோவான நிறுத்தி நிதானமாக பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ். ரெண்டுமே நல்ல வெப் சீரிஸ் தான், அதில் டவுட்டே இல்லை. ரெண்டு எப்படி இருக்குன்ற மாதிரி நான் தெளிவாக பேசிடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 11 அப்படிங்கிற வெப் சீரிஸ். இதோட கான்செப்டே புதுசாக இருந்துச்சு. வழக்கமாக கிரைம் த்ரில்லரில் ஒரு கொலை நடக்கும், அதை விசாரிக்க போகும்போது எதிர்பார்க்காத சம்பவங்கள், எல்லாருமே சந்தேகம் வந்து கடைசியில் எப்படா அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி பரபரப்பாக போலீஸ் கூட நாமளே சேர்ந்து ட்ராவல் ஆகிற மாதிரி தான் வழக்கமாக அந்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அந்த ஃபேண்டசி எலமெண்ட்டையும் சேர்த்துக்கிட்டாங்களா, நல்லா இருக்கே, இது கொஞ்சம் ஐடியாவும் நல்லா இருக்குன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த ஐடியாவை கேட்கும் போது, டேய் இதெல்லாம் கொரியன்காரனுங்க பண்ணுற வேலையாச்சே, நீங்கள் எப்படா யோசிங்கன்னு நினைக்கும் போது தான், இல்லை கொரியன் வெப்சீரிஸ் தான் சிக்னல்னு சொல்லி அதை நம்ம ஆளுங்க வந்து இந்தியில் எடுத்துட்டுக்கிறாங்க. நல்ல வேலை தமிழ் டப்பிங்லையும் விட்டுருக்குறாங்க. ஸோ ஒரிஜினலே நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதையும் போய் பார்த்துருங்க. இல்லைல்லப்பா தமிழ் டப்பிங்கில் பார்க்குறேன் அப்படின்னா 11 அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். சரி, இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னா, 15 வருஷமாக ஒரு குழந்தை காணாமல் போனால் அந்த கேஸை விசாரிக்கிறாங்க கடைசி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அப்போ தான் ஒரு புது சட்டம் கொண்டு வராங்க. அதாவது 15 வருஷம் ஆச்சுன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி. அதனால் இப்போ அந்த கேஸ் மூட போகிறாங்க. அவங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து, ஏங்க நீங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டு கேஸ் மூட போகிறீங்க, மொத்தமாக அந்த குற்றவாளியை தப்பிக்க விட போகிறீங்கன்றீங்களே, என்னங்க நியாயன்ற மாதிரி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு போலீஸ்காரர் கலந்துக்கிட்டு போலீஸ்காரரே அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. டேய் நீ போலீஸ்காரன் தான்டா, ஏன்டா ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஏங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டு இந்த ஒரு கேஸை கண்டுபிடிக்கல, 15 வருஷத்தில் கேஸே க்ளோஸ் ஆக போகுது, அந்த அம்மாவோட மனநிலை யோசிச்சிங்களான்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் ரொம்ப நல்லவருங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, பாஸ்டில் இருக்கிற போலீஸ் கூட ஒரு வாக்கி டாக்கி மூலிமா பேசலாம். நல்லா இருக்குல்ல? அதே தான். இந்த வாக்கி டாக்கி மூலிமா இவர் 2016 இருக்காரு. அப்போ பாஸ்டில் இருக்கிற ஒரு போலீஸ் கூட இவர் பேசும்போது, அப்போ என்ன அந்த கேஸோட நிலவரம் என்ன, அப்போ அந்த விஷயத்தை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பாஸ்டில் ஒரு விஷயம் மாற்றினா ப்ரெசென்ட்டில் அங்கே சால்வ் ஆகாத கேஸை இங்கே கண்டுபிடிக்கலாம். இங்கே ஏங்க இந்த நிலமையில் இருக்குங்க, அந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே அதை முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரர் கூட கனெக்ட் பண்ணி அந்த கேஸை சால்வ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த 15 வருஷமாக சால்வ் ஆகாத இந்த கேஸில் அந்த குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா, அது மட்டும் இல்லை, இது வந்து மொதல் கேஸ். இது மாதிரி இன்னும் கேஸுகள்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இந்த வாக்கி டாக்கி மூலியமாக என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாங்க, ப்ரெசென்ட்டில் இருக்கிற போலீஸு பாஸ்டில் இருக்கிற அவர் கேஸை சால்வ் பண்ணாரா, இல்லை அது மூலிமா இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களான்னு அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸ். எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே கரெக்டாக இந்த வாக்கி டாக்கி வச்சு விஷயத்தை யூஸ் பண்ணுது. அதுலேயும் நினச்சதெல்லாம் மாற்றிடலாம், பாஸ்டில் மொத்தமாக திருத்திடலாம் அப்படிலாம் கிடையாது. அதுலேயும் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் தேவைப்படுற நேரம் மட்டும்தான் இந்த வாக்கி டாக்கி விஷயமே வரும். அதுக்கு நடுவில் எப்படி இந்த குற்றவாளி எப்படி இந்த வேலையை பார்த்தான்ற மாதிரி மொத்தம் கிட்டத்தட்ட 3 கேஸுப்பா. அதில் இந்த மொதல் கேஸ் சொன்னோன்னா 15 வருஷம் கேஸு. எனக்கு இந்த கேஸ் பிடிச்சிது. இது ஒரு விளையாண்ட விதம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் கேஸு அது நம்ம ஏரியா, அதாவது யாராக இருக்கும் எவனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நடுவில் இந்த வாக்கி டாக்கி மேட்டர் இருக்கிறதுனால, ஐயோ இவனுங்க பாஸ்டில் ஒரு விஷயத்த பண்ணால் ப்ரெசென்ட்டில் வேறு மாறிடுமேன்ற அந்த ஒரு பதட்டத்தை மெயின்டைன் பண்ணுது. யார் தாண்டா இந்த வேலையை பார்த்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலாகவும் கனெக்ட் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அந்த செகண்ட் கேஸை செம்மையாக டீல் பண்ணாங்க. எனக்கு தேர்ட் கேஸில் மட்டும்தான் 2 கேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. அந்த 3ஆவது கேஸு இது நல்லா இருக்கு, ஆனால் ஃபஸ்ட்டு 2 அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக செம்மையாக சொல்லிக்கிற அளவு இல்லைங்க, ஓகேவா இருக்குங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 3 கேஸை எப்படி இந்த வாக்கி டாக்கி விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சாருன்றது தான் இந்த சீரிஸோடைய மொத்த கதையே. அண்ட் இந்த சீரிஸு ஸ்டார்டிங்லேருந்து பரபரப்பாக தான் போகும். எடுத்ததுமே கதைக்குள்ளே வந்துருவாங்க. இந்த வாக்கி டாக்கி மேட்டரை லைட்டாக ஊர்கா மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதை வச்சே மொத்தமாக மாறிடலாம்னா அந்த கிரைம் த்ரில்லர் ஏரியான்றதையே மறந்து ஃபுல்லாக ஃபேண்டசி எலமெண்ட், டைம் ட்ராவல் அந்த மாதிரி போயிடுமா, அந்த மாதிரிலாம் இவங்க யோசிக்கல. லைட்டாக அதை தொட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் இந்த கேஸ்குள்ளே நடக்கிற விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இப்போ 2016 சில பல டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ 1990லையோ இல்லை 2000லையோ அந்த டெக்னாலஜின்றது வந்திருக்காது. ஸோ அப்போ அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க, அந்த கேஸ் அதாவது பல வருஷமாக சால்வ் ஆகாத கேஸெல்லாம் எப்படி முன்கூட்டியே இவங்க சால்வ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போன அந்த ஐடியாலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சுப்பா. எனக்கு வந்து இந்த பாஸ்டில் இருக்கிற போலீஸை விட ப்ரெசென்ட் போலீஸு, ஏன்னா நம்மளால ஒரு போலீஸ் மாதிரியே நடந்துக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் போய் பொங்கி இந்த படத்தில் ஒரு ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணுவாரா. அதனால இருக்கிற எல்லாரும் பிடிச்சி திட்டுவாங்க. இவங்களுடைய மேலதிகாரியாக ஒரு லேடி ஆஃபீஸர் வருவாங்க, வாமிகான்னு சொல்லி. அவங்க தான், ஏன்டா நீ நல்லவனாகவும் இருக்க, நல்லாவும் கண்டுபிடிக்கிற, ஆனால் ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் வெடுக்குன்னு டென்ஷன் ஆகிற, உன்னை என் டீமில் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன்ற மாதிரி அவங்க படுற அவஸ்தைகள். அப்புறம் பாஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்துல எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டே என்னால் பதில் சொல்ல முடியாது, அவனை யாருன்னு சொல்லுன்ற மாதிரி டென்ஷன் ஆகிற இடம். ஐயோ இப்போ சொல்லிட்டா இந்த மனுஷன் பாஸ்ட்லேயே விஷயத்த மாற்றிடுவாரே, ப்ரெசென்ட்டில் கண்டுபிடிக்காமல் போயிடுமென்னு இங்கே இருக்கிற ஆஃபீஸர் பதற இடம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பரபரப்பான மூமெண்ட்டுகள். ப்ளஸ் கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, இவனாக தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது
இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ட்விஸ்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. ஸோ மொத்தம் இந்த வெப் சீரிஸ் 8 எபிசோடு, ஒரு எபிசோட் 40 நிமிஷம் தான். ஒரிஜினல் கொரியன் சீரிஸ் போனீங்கன்னா ஒரு எபிசோடே 1 மணி நேரம், அதே நீங்கள் ஒரு படமாக பார்க்கலாம். அப்படி வேணாலும் நீங்கள் ரொம்ப டீப்பாக அந்த கேஸ்க்குள்ளே இந்த வாக்கி டாக்கி விஷயம்லாம் வேணும்னா அதுக்கு போயிடுங்க, அது தமிழ் டப்பிங்கில் இல்லை நான் தமிழ் டப்பிங்லேயே வேணும்னா 8 எபிசோடு தான், ஒரு எபிசோடு 40 நிமிஷம் தான். சீசன் 2க்கும் லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 கேஸ் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, 3வது கேஸு ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கேஸ் கம்பேர் பண்ண அளவுக்கு எனக்கு 3வது கேஸ் ரொம்ப நார்மலாக நாங்கள் வழக்கமான படம் மாதிரி ஆக்கி விட்டீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதில் அதை முடிச்சும் வைக்காம 2வது சீசனுக்கு லீடும் கொடுத்துட்டாங்களா. ஏன்டா ஒன்று இந்த வாக்கி டாக்கி விஷயத்தை வச்சு அடுத்த கேஸை விசாரிக்கும் பொழுது எப்படியும் அடுத்தடுத்த சால்வ் ஆகாத கேஸை விசாரிக்க தான் போறீங்க, அதை ஒழுங்காக அதை முடிச்சுவிட்டு அடுத்த சீசனுக்கு லீடு கொடுக்கலாமேன்ற ஒரு குட்டி குறை தொடரும் போட்டு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலு. எந்த வகையிலையும் ஸ்பாயில் பண்ணலை. நான் அந்த சொன்ன வாக்கி டாக்கி மேட்டர் மொதல் எபிசோட்லேயே வந்துடும். ஸோ வாக்கி டாக்கி மூலிமா பாஸ்டில் இருக்கிற போலீஸ்காரர் கூட கான்டாக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அது மூலிமா அவர் கேஸையும் இவங்க கேஸையும் எப்படி எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்கன்றது தான் இந்த மொத்த வெப்சீரிஸோட கதை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2வது வெப்சீரிஸ்க்கு வரேன். இது வந்து பர்ஃபெக்ட் கப்பிள் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். இதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. 6 எபிசோடு தான்ப்பா, அதுவாச்சு 8 எபிசோடு, இது 6 எபிசோடு தான். ஆனால் இது ஒரு 50 நிமிஷம் அந்த டைப்பில் தான். இதுவும் முடிச்சு விட்றலாம். எனக்கு இந்த வெப் சீரிஸோடைய பிடிச்ச விஷயமே என்னன்னா, அது ஒரே கேஸை தான் 6 எபிசோடாக எடுக்க போகிறாங்க. டேய் என்னடா பண்ண போறீங்கன்ற பயம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர் ஆரம்பிக்கும் போது யாராவது ஒருத்தர் செத்துருப்பாங்க, யாரும் நமக்கு தெரியலனாலும் ஓ இவங்க தான் செத்துருக்காங்களா, இவங்க தான் இப்படி கொலை பண்ணுறாங்கன்னா போலீஸ் விசாரிக்க யாரா இருக்கும் நமக்கு அந்த டென்ஷன் பில்ட் ஆகும்ல. இதுல மொதல் எபிசோடு செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர யாரா செத்தா யாருமே சொல்ல மாட்டீங்களே. இப்போ நான் யாருக்காக நான் ஃபீல் பண்றது, இல்லை யார் செத்துட்டாங்க இவங்க கண்டுபிடிக்க போறாங்கன்னு டென்ஷன் ஆகுதுன்னு தெரியாம தான் மொதல் எபிசோட பார்த்தேன். என்ன கதைனாக்க, ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுப்பா. அதில் வந்து இந்த லேடி கேரக்டர் தான், ஒரு நீலாம்பரி கேரக்டர் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. டெரர் பீஸ் தான். டெரர் ஸ்ட்ரிக்ட்ன்றதை விட அது ஒரு பணக்கார திமிரு. பணக்காரங்களாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு கெத்தாக தான் இருக்கணும். சும்மா நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வர அப்படின்னு மருமகளை பிடிச்சி கத்துவாங்க. வர மருமகள் மேலே அந்த மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்காது. இல்லை மாமியார் கேரக்டர் தான் பவர்ஃபுல்லான கேரக்டர்னு வச்சுவாங்க. மாமனார் கேரக்டர் சில பல வேலைகள் பார்க்குறவன் தான். பட் மாமியார் கேரக்டர் தான் அந்த குடும்ப தலைவியாக அப்படியே மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கிற ஆள். ஸோ புதுசாக வரப்போகிற மருமகளை ஐயோ இவ ரொம்ப சிம்பிளான குடும்பத்தை சேர்ந்தவளாச்சேன்னு சொல்லி டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. இப்போ அந்த கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாண டைமில் இப்போ ஹீரோயின் தான் மருமக, அவளுடைய ஃப்ரெண்டும் கூட இருக்கிறாப்பா. அந்த கல்யாணத்துக்காக அவள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு இறந்துவிட்டா. சரிடா ஹீரோயினோட ஃப்ரெண்டை யாரா கொலை பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிலாம் ஒன்றும் கிளம்பல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த குடும்பம் பணக்கார குடும்பம் எல்லாருமே கெத்தானவங்க, அதில் ஒரு ஏழை மருமகள் மாதிரி ஹீரோயின் என்ட்ரி ஆறாங்கன்னு காமிச்சு விட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு செத்துவிட்டா. சரி இப்போ நான் யாருக்காக ஃபீல் பண்ணணுன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு இருந்துச்சு. செகண்ட் எபிசோட்ல தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் செத்துட்டாளா, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுறோட தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் எபிசோட் முடியும் போது டேய் மக்கா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எவன் மேலே எனக்கு சந்தேகம் வரல, அவன் செத்தா எனக்கு என்னடான்ற மாதிரி தான் இருந்தேன். செகண்ட் எபிசோட் முடியும் போது அந்த மாமியார்காரி ஒரு லுக்கு கொடுப்பா, அவன் மேலே சந்தேகப்பட சொல்லங்க, மாமியார்காரி ஒரு லுக்கு கொடுப்பா. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பேர் மேலே உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆத்தா டேய் செகண்ட் எபிசோட்லேருந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆக்கிட்டீங்களான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஓகே யார் இந்த வேலையை பார்த்துருப்பா. ஏன்னா இதில் வந்து ஒருத்தர் மேலே 2 பேர் மேலெலாம் இல்லை, ஒரு 3-4 பேர் மேலே இவன் பண்ணியிருப்பாங்க, இவன் பண்ணக்கூடிய ஆள் தாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர்றது 100% கன்ஃபார்மாக இருக்கும். சரி சட்டுப்புட்டுன்னு 6வது எபிசோடில் இவன் தானே அந்த வேலையை பார்த்தான், கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு நாமளே கன்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஒரு 4 பேர் மேலே நல்லா சந்தேகம் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸெல்லாம் இப்படி விசாரிச்சாங்க. போலீஸ்காரங்களும் பணக்கார ஃபேமிலின்றதுனால இஷ்டமேனிக்கு வாங்க யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட முடியாது. நிறுத்தி நிதானமாக மேடம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா மேடம் அப்படியே லிஃப்ட் கேட்குற மாதிரி தான் அவங்கள பொறுமையாக தன்மையாக கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் இந்த பணக்காரங்க கிட்டேருந்து விசாரித்து இந்த வேலையை யார் பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சாங்கன்றது தான் இந்த வெப்சீரிஸோட கதை. இதில் வழக்கமாக அந்த ஒரு பதட்டம் பரபரப்பு அப்படிங்கிற ஏரியாவை விட்டுட்டு எல்லார் மேலேயும் சந்தேகம் வர்றதுக்கு ஒரு கேரக்டராக பொறுமையாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பணக்கார ஃபேமிலி பர்ஃபெக்ட் கப்புள்லாம் இப்படி தாங்க இருக்கணும், ஒரு பணக்காரனா எப்படி இருப்பாங்க தெரியுமா, கௌரவம்னு ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பத்தை காமிச்சு விட்டு போக ஒருத்தரை பற்றி சொல்லும் போது டேய் குடும்பமாடா இது, குடும்பமா இது அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க டேய் யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பற்றின அபிப்பிராயமே மாறி விட்டுரும். அதாவது எல்லாருமே பண்ணக்கூடிய ஆளுங்க தான்டா அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவானுங்க. அது எனக்கு வெப்சீரிஸில் பிடிச்சிது. இந்த மாமியார் கேரக்டரு செம்ம ஃபேவரெட்டு. அவங்க லுக்லேயே மிரட்டுற இடம், ஐயோ இதை பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்குது நல்லவ மாதிரி இருக்குதுன்ற அந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுது. மாமனார் கேரக்டருக்கான அவருடைய சில பல விஷயங்களை காட்டினது. அதை தாண்டி இன்னும் அவங்க பசங்க
இன்னும் பத்தாவதுக்கு சந்தேகப்படுறதுக்குன்னு சில கேரக்டர்ஸு, இப்படி எல்லார் பக்கமும். அப்புறம் ஒரு பையன் வந்து ஓட்டவாய் பையன், அவன் எதுக்கு எடுத்தாலும் என் குடும்பம் இப்படி பண்ணும், என் குடும்பம் அப்படி பண்ணுன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே இருந்துன்னு அதை குட்டிச்சவர் ஆக்குறது. இந்த மாதிரி சில பல கேரக்டர்ஸை வச்சு டிசைன் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா யார் செத்தானு எனக்கு தெரில. 2வது எபிசோடு முடியும் போது நைஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு. 3வது 4வது 5வது கிட்ட ஒருத்தரை பற்றி இவங்க தெரிஞ்சுக்க டேய் யார் தாண்டா இந்த வேலையை பார்த்தது சொல்லுங்கடா, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி போயிட்டு இவன் இல்லைன்றீங்க, இவன் தான்றீங்க, இல்லை இவன்றீங்க. போலீஸ்காரங்களுக்கே நல்லா விசாரிச்சு முடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இல்லை இது முடியாது அப்படின்னு இழுத்து விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே கொண்டு போனானுங்க. இது வந்து ஸ்லோபான் சீரீஸ்ப்பா. ஃபஸ்ட்டு இந்த கேரா செம்ம பரபரப்பான சீரீஸு. அது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் செட் ஆகும். இந்த பர்ஃபெக்ட் கப்புள்ன்றது நான் க்ரைம் த்ரில்லர் ஏரியாவை பொறுமையாக பார்ப்பேன். இந்த எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு அது ஓகே, ஆனால் அது வரைக்குமே இந்த கேரக்டர்ஸோட அந்த பில்டப்பை நான் பொறுமையாக ரசித்து பார்ப்பேன்னா இது ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்லோபன் சீரிஸ். சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவாக என்னங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா ஃபஸ்ட் 2 எபிசோடு ரொம்ப பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட பேச்சுவார்த்தைகள் தான் நடக்கும். ரொம்ப பொறுமையாக தான் போகும். அந்த பொறுமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த பொறுமையோடு பார்க்குறதுக்கு ஒருத்தான ஒரு சீரிஸு. கேரா கன்ஃபார்ம் செட் ஆகும். அது வந்து பரபரப்பாக இருக்கும். எனக்கு 2 கேஸ் ஒர்க் ஆச்சு. 3வது கேஸ் ரொம்ப சப்புன்னு நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் 2 கேஸ் ஒர்க் ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 பார்த்தவங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.